தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை. எடப்பாடியின் வியூகம் என்ன? விஜய் போடும் அரசியல் கணக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. திமுகவை வீழ்த்த பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தமிழகத்துக்கு புதிய வரவா வருகை தந்திருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட கை கோர்க்குமா அப்படின்றதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்துடைய ஹாட் டாபிக். அரசியல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது வெறும் யூகம் கிடையாது. இது தமிழக அரசியல் களம் மட்டுமல்ல, பல்வேறு அரசியலுக்குமே முக்கியமான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணி தான். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது யூகமான ஒரு விஷயம் கிடையாது. இரு கட்சிகளுக்கும் தேவையான அரசியல் நிர்பந்தம். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன? அதாவது இந்த எலெக்ஷன்ல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதாவும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிய சிந்தாம சதராம அதிமுக கையில் எடுக்கணும்னு நினைக்குது. ஸோ அதுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பலமா அவங்க நினைக்கிறது தாவேக்காவை தான். ஒருவேளை தாவேக்கா தன்னிச்சு போட்டியிட்டா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது பிரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரிச்சிருக்கக்கூடிய வலைதான் மெகா கூட்டணிக்கான வலையா இருக்குது. அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழுக்கணும்னு கூட்டணிக்கான வலையை விரிச்சிருந்தாலும் ஒரு முக்கியமான புள்ளியை வச்சு தாவேக்காவோட பேச்சுவார்த்தையை நடத்த வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா 2014 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்ததாகவும், ஒருவேளை அந்த என்டிஏ கூட்டணியில் உள்ளவங்க இப்போ விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாரோன்னு பாஜகவுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அதிமுகவுக்கு தான். அதனாலேயே என்னமோ பவன் கல்யாணை வச்சு ஆபரேஷன் என்டிஏ அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆசையோட ஆந்திர துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தான் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முக்கியமான பலம் வாய்ந்த நபரா பார்க்கப்படுறாரு. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவோட ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னா அதிமுக, தாவேக, பாஜக இந்த 3 கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு வலுவான அணியா மாறினா மட்டும்தான் தமிழகத்துல வெற்றி அப்படின்றது சாத்தியம்னு பவன் கல்யாண் தரப்புல இருந்து தொடர்ந்து விஜய்க்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டு வர்றதா சொல்லப்படுது. விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் ஊழல் மதவாதத்திற்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் அப்படின்றது முற்றிலும் வேறுபட்டு இருக்குதோ அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. களப்பணி ஆற்றுறதுக்கும் பூத் கமிட்டிகளை நிர்வகிக்கவும் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒரு வலுவான அதிமுக போன்ற ஒரு கூட்டணி தேவைப்படுறது தான் யதார்த்தமான உண்மை. அதே போல ஆரம்பம் முதலே விஜய் அவர்கள் சமயம் கொள்கை சார்ந்த விஷயத்துல தன்னுடைய நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போனா அதை சமரசம் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்துக்கும் விஜய் அவர்கள் ஆளாவாங்க. தேர்தல் வந்துருச்சுனாலே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு திமுகவோ அதிமுகவோ விதிவிலக்கே கிடையாது. இதுவரைக்கும் தாவேக்கா நாங்கள் எந்த கூட்டணிக்கும் போகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையால் தாவேக்கா ஒருவேளை அதிமுகவோட கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா தாவேக்காவும் விதிவிலக்கு இல்லை. இந்த டைலாக்கை அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். தேர்தல் தேதி நெருங்க அரசியல் அழுத்தங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் பேரம் பேசும் படலங்களும் தீவிரமடையும். இந்த நிலையில தாவேக தலைவர் விஜய் டெல்லிக்கு நாளைக்கு பயணம் பண்ண இருக்கிறது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது வியூகத்தின் அடிப்படையில். ஒருவேளை இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டா கூட்டணிகள் அறிவிக்கப்படும் சொல்றாங்க. அதாவது அதிமுகவுக்கு 120 இடங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னும், பாஜகவுக்கு 30 இடம்னும்,
தாவேக்காவுக்கு 65 தொகுதிகள் ஒதுக்கப்படும்னு, மற்ற உடன் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு 19 தொகுதிகள் ஒதுக்கப்படும்னு வியூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. ஒருவேளை இது எப்போ உறுதியாகும் அப்படின்னா, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்து ஒன்று தாவேக்கா தரப்பிலிருந்தோ இல்லை அதிமுக தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சா மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஒருவேளை கூட்டணி கணக்கு அப்படின்றது இறுதி ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது இருமுனை போட்டியாக கடுமையாக இருக்கும்னு சொல்லப்படுது. விஜய் அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிப்பாரா அல்லது யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதிமுகவுடன் கைகோர்ப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.